அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 4. கோட்டாற்று குணவீர பண்டிதர். இடையாற்று மங்கலத்தில் கொள்ளை போன செய்தியையும் கரவந்தபுரத்திலிருந்து வந்த போர் செய்தியையும் மகாமண்டலேஸ்வரர் எவ்வளவுக்கெவ்வளவு இரகசியமாக பாதுகாக்க வேண்டுமென்று கருதினாரோ அவ்வளவுக்கு அவர் நினைக்கும் முன்பே அவை பொதுவாக வெளியில் பரவிவிட்டிருந்தன. இடையாற்று மங்கலத்திலிருந்து அம்பலவன் வேளாளனும் கரவந்தபுரத்திலிருந்து மானகவசனும் செய்திகளை அரண்மனைக்குள் கொண்டு வந்த பின்பே அவற்றை பாதுகாக்க வேண்டுமென்ற அக்கறை அவருக்கு உண்டாயிற்று. ஆனால் அந்த செய்திகள் அரண்மனை எல்லைக்குள் வந்து சேர்வதற்கு முன்பே வெளியில் பரவிவிட்டன என்பதை அவர் உணரவில்லை. இடையாற்று மங்கலத்து நிகழ்ச்சி மறுநாள் பொழுது புலரும் போதே சுற்றுப்புறங்களுக்கு எட்டிவிட்டது. போர் வரப்போகிறது என்ற செய்தியை சூழ்நிலை இருக்கிற விதத்தால் மக்களே அனுமானித்து கொள்ள முடிந்தது. ஆகவே செய்திகளை வெளியில் தெரியாமல் ஒடுக்கி வைக்க வேண்டும் என்ற ஏற்பாடு அவர் புரிந்து கொள்ள முடியாதபடி அவருக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்துவிட்டது. அரசுரிமை பொருட்கள் கொள்ளை போய்விட்டன என்ற செய்தியை அடுத்து வசந்த மண்டபத்து துறவியை காணவில்லை என்று அம்பலவன் வேளாளன் கூறுவான் என்று அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. குமாரபாண்டியர் தன்னிடமே ரகசியமாக தங்கி இருப்பதாகவும் உடனே அவரை அரண்மனைக்கு அழைத்து வருவதாகவும் மகாராணியார் முன்னிலையில் அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். நாளை நடக்கப் போவதை மட்டுமல்ல, 40 ஆண்டுகளுக்கு பின் என்ன நடக்க முடியும் என்று அனுமானிக்கிற அளவுக்கு அறிவும் சிந்தனையும் உள்ள அவரே இந்த இடத்தில் புள்ளி பிசகிவிட்டார். இடையாற்று மங்கலம் மகாமண்டலேஸ்வரருடைய கணக்கு தப்பு கணக்காகிவிட்டது. குமாரபாண்டியன் ராஜசிம்மன் தன்னை மீறி எங்கும் எதற்கும் போக துணிவான் என்று அவர் நினைத்ததில்லை. அவன் மீறி செல்ல வழியின்றி தம் அருமை புதல்வியை துணைக்கு வைத்துவிட்டு வந்தார். எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு தன் முன்னோர் செல்வத்தையும் கிளப்பிக் கொண்டு போய்விட்டான். அவன்தான் அவற்றை கொண்டு போயிருக்க வேண்டும் என்பது கூட நடந்த நிகழ்ச்சிகளை ஒன்றாக இணைத்து பார்த்து அவராக அனுமானித்து கொண்டதுதான். இப்போது மகாராணியாருக்கு என்ன பதில் சொல்வதென்ற திகைப்பு அவருக்கு ஏற்பட்டது. எல்லோரையும் அனுப்பிவிட்டு அவர் மறுபடியும் மகாராணியாரை சந்திக்க சென்றார். மகாராணியும் அவரையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது போல் அங்கேயே இருந்தார். வாருங்கள், நீங்கள் குமாரபாண்டியன் ராஜசிம்மனை பற்றி நாம் தனிமையில் ஏதோ பேச வேண்டும் என்று கூறிவிட்டு போயிருந்தீர்கள். அதனால்தான் வேறு எங்கும் போகாமல் ஒவ்வொரு கணமும் உங்களை எதிர்பார்த்து இங்கேயே காத்து கொண்டிருக்கிறேன். மகாராணியின் வார்த்தைகளில் தம் புதல்வனை பற்றி அறிய காத்திருக்கும் ஆவல் துணித்தது. இடையாற்று மங்கலம் நம்பி எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தார். நல்ல கண்ணாடியில் சிறிது புகைப்படைந்தாற் போல அவர் முகபாவம் ஒளி மங்கி இருந்தது. எதையோ நினைத்து பெருமூச்சு விட்ட பின் மகாராணியாருக்கு மறுமொழி கூடத் தொடங்கினார். தேவி, குமாரபாண்டியரை எந்தெந்த உயர்ந்த நோக்கங்களோடு இடையாற்று மங்கலத்தில் என்னிடம் மறைவாக கொண்டு வந்து தங்க செய்திருந்தேனோ அவற்றுக்கு முற்றிலும் மாறாக அவர் நடந்து கொண்டு விட்டார். அப்படி என்னதான் செய்தான் அவன்? அதை தங்களிடம் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். எல்லோருக்கும் தெரிந்தால் குமாரபாண்டியருடைய பெருமையை நாம் விட்டு கொடுத்தது போலாகிவிடும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் பெரிதாக ஏதோ செய்துவிட்டான் போல் அல்லவா தோன்றுகிறது? பெரிதுதான். நேற்றிரவு நம்முடைய பாண்டிய மரபின் மாபெரும் அரசுரிமை சின்னங்கள் கொள்ளை போனதாக இப்போது செய்தி வந்ததே, அதை செய்தவர் இடையாற்று மங்கலத்தில் வந்து தங்கியிருந்த தங்கள் குமாரர் ராஜசிம்மனேதான். என்ன, ராஜசிம்மனா அப்படி செய்தான்? இங்கிருந்து கொண்டே அவன்தான் அதை செய்தான் என்று நீங்கள் எதை கொண்டு முடிவு செய்தீர்கள்? மகாராணியின் முகத்தில் வியப்பும் கலவரமும் பதிந்தன. இன்று நாம் எல்லோரும் கூடியிருந்த இடத்தில்தான் இடையாற்று மங்கலத்து படகோட்டி இங்கு வந்து அந்த செய்தியை சொன்னான். கொள்ளை போன செய்தியோடு வசந்த மண்டபத்திலிருந்து துறவியை காணவில்லை என்றும் அவன் பகலில் அவரை யாரோ தேடி வந்ததாகவும் அவன் கூறினான். நீங்கள் எல்லோரும் கொள்ளை போயிற்று என்ற அளவிலேயே அதிர்ச்சி அடைந்து அதையடுத்து அவன் கூறிய குறிப்புகளை ஊன்றி கவனிக்கவில்லை. வசந்த மண்டபத்தில் தங்கியிருந்த துறவிதான் தங்கள் புதல்வர் குமாரபாண்டியர் என்பதை முன்பே தங்களிடம் குறிப்பிட்டுள்ளேன். மகாராணி வானவன் மாதேவி எதுவும் சொல்லத் தோன்றாமல் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். தேவி, கொள்ளை போன செய்தி வேண்டுமானால் என் முன்னெச்சரிக்கையும் மீறி எங்கும் பரவியிருக்கலாம். ஆனால்
அதை செய்தவர் குமாரபாண்டியர்தான் என்பது இப்போதைக்கு என்னையும் தங்களையும் தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்க முடியாது. ஒருவேளை என்னுடைய அந்தரங்க ஒற்றனான நாராயணன் சேந்தனுக்கும் தளபதிக்கும் சிறிது சந்தேகம் இருக்கலாம். வெளிப்படையாக இன்னார்தான் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. மகாமண்டலேஸ்வரரே, குமாரபாண்டியன் எந்த நோக்கத்தோடு இதை செய்தானோ, ஆனால் அவன்தான் இதை செய்தான் என்ற செய்தி வெளியே பரவினால் பொதுமக்களிடையே அவனை பற்றி என்னென்ன இழிவான பேச்சுக்கள் எல்லாம் பேசிவிடுவார்கள். செயலை கொண்டு மனிதர்களை அளக்கிறவர்களே எங்கும் நிறைந்துள்ள உலகம் இது. எண்ணங்களையும் மனப்போக்கையும் மதிப்பிட்டு பார்க்க மாட்டார்களே. இதுவும் என் போதாத காலம்தான். மகாராணியின் குரல் தழுதழுத்தது. தங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. குமாரபாண்டியரின் பெயருக்கு எந்தவிதமான களங்கமும் ஏற்படாமல் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு என்னை சேர்ந்தது. மகாமண்டலேஸ்வரரே, உங்களுக்கு தெரியாததில்லை. இவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் அவனை நம்பித்தான். மறுபடியும் அவன் முகத்தை பார்க்க வேண்டும். அவனை இந்த நாட்டின் அரசனாக உலாவச் செய்ய வேண்டும். என் மகன் காலத்தில் பாண்டிய அரச மரபு இருண்டு அழிந்தது என்ற பழமொழி எதிர்காலத்தில் வந்துவிடக்கூடாது என்பதுதான் என் கவலை. ஐயோ, இந்த பிள்ளை இப்படி என்னென்னவோ செய்யத்தகாததை செய்துவிட்டு நெருங்கி வராமல் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறானே. பேசிக்கொண்டே வந்த மகாராணி மெல்லிய விசும்பலோடு பேச்சை நிறுத்தினார். கண்களில் கண்ணீர் துளிர்த்து விட்டது. முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்தபோது வாய்விட்டு அழுது விடுவாரோ என்று மகாமண்டலேஸ்வரர் பயந்தார். அந்த பெருந்தேவி உள்ளங்குமரி அழுத காட்சியை பராந்தக பாண்டியர் அமர பதவி அடைந்த போது ஒரு முறைதான் மகாமண்டலேஸ்வரர் பார்த்திருக்கிறார். இந்த அரச பெருங்குலத்து அன்னையை எதிர்காலத்தில் இனி என்றும் அழவிடக்கூடாது என்று அப்போது தம் பொறுப்புடன் எண்ணி வைத்திருந்தார் மகாமண்டலேஸ்வரர். தேவி, இதென்ன இப்படி தாங்களே உணர்ச்சி வசப்படலாமா? யாருடைய கண்ணீரையும் எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியும். ஆனால் மகாராணியாகிய தாங்களே கண்ணீர் சிந்தினால் என்ன செய்வது? கண்ணீர் சிந்தாமல் வேறு என்ன செய்வது? வடக்கு எல்லையில் போர் இதோ வந்துவிட்டது என்கிறார்கள். ராஜசிம்மன் வருவான் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். அவனோ தன்னோடு போகாமல் இந்த அரசுரிமை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அசட்டுத்தனமாக என்னென்னவோ செய்துவிட்டு போயிருக்கிறான். எனக்கு ஏது நிம்மதி? என் தாய் கன்னியாகுமரி அன்னையை அடிக்கடி வழிபட்டு என் துயரங்களை மறக்க முயலலாம் என்றால் நான் வெளியில் புறப்படுவதே என் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது. கவலைகளையெல்லாம் எனக்கு விட்டுவிடுங்கள். அவற்றுக்காகவே நான் இருக்கிறேன். தங்களை போன்றவர்களுக்கு அதிக கவலைகள் இருந்தால் நிம்மதி இராது. என்னை போன்றவனுக்கு அதிக கவலைகள் சூழும்போதுதான் சிந்தனை நிம்மதியாக திட்டமிடும். உங்கள் மனம் குழம்பி இருக்கிறது. இப்போது உங்களுக்கு தனிமை தேவை. நான் பின்பு வந்து சந்திக்கிறேன். மகாமண்டலேஸ்வரர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். துயரம் குமரிக்கொண்டு வரும்போது மிகவும் வேண்டிய மனிதர் எதிரில் இருந்தாலே அழ வேண்டும் போல தோன்றும். அழுது தனித்து கொள்ளவும் துணிவிருக்காது. தனிமையில் விட்டுவிட்டால் ஒருவாறு தனியும் என்று கருதியே அவர் அங்கிருந்து சென்றார். அவர் சென்ற பின்பும் நெடு நேரமாக மகாராணி அமைதியாக கண்ணீர் வடித்தவாறு அதே இடத்தில் விற்றிருந்தார். அமைதியோ நிம்மதியோ ஏற்படுகிற வழியில்லை. கவலைகளை மறக்க அல்லது மறைக்க ஏதாவது புதிய பேச்சு வேண்டியிருந்தது. கோட்டாற்றிலுள்ள சமணப்பள்ளியில் குணவீர பண்டிதர், கமலவாகன பண்டிதர் என்று 2 சமணத்துறவிகள் இருந்தனர். அவர்கள் எப்போதாவது சில சந்தர்ப்பங்களில் மகாராணியாரை சந்திக்க வருவதுண்டு. வந்தால் நீண்ட நேரம் சமய சம்பந்தமான தத்துவங்களை பேசிவிட்டு போவார்கள். அவர்கள் வந்து பேசிவிட்டு சென்ற பின்பு அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மனதில் அழுக்கை துடைத்து வாசனை பூசிய மாதிரி ஒரு சாந்தி, ஒரு நம்பிக்கை, வாழ்க்கை முழுவதும் நல்ல விளையாட்டு என்ற பயமற்ற ஓர் எண்ணம் ஏற்படும். இந்த மாதிரி நலம் படைத்தவர்கள் உலகில் அத்தி பூத்தார் போலதான் அகப்படுவார்கள். வாழ்க்கையில் அவநம்பிக்கை ஏற்படும்படி பேசிவிட்டு செல்பவர்களே பெரும்பாலானோர். பேச்சை பொறுத்தமட்டில் மகாராணிக்கு எடை போட்டு பார்த்த அனுபவம் உண்டு. இடையாற்று மங்கலம் நம்பி பேசிவிட்டு போனால் கேட்டுக்கொண்டிருந்தவர் மனதில் அவரை எண்ணி பிரமிக்கும்படி செய்துவிட்டு போவார். தளபதி வல்லாளத்தேவன் வெடிப்பாக பேசி உணர்ச்சியூட்டுவான். அதங்கோட்டாசிரியர், பவழக்கனிவாயர் போன்ற பண்டிதர்கள் காரண காரிய ரீதியாக அழுத்தம் பட பேசுவர். நாராயணன் சேந்தன் குதர்க்கமும் சிரிப்பும் உண்டாக்குவான். ஆனால் கோட்டாற்று சமணத்துறவியின் பேச்சு இவற்றோடு மாறுபட்டது.
வாடும் பயிருக்கு பருவமறிந்து பெய்து தழைக்கச் செய்யும் மழை போன்றது அது. சில துயரமான நேரங்களில் மகாராணியே சிவிகையை அனுப்பி அவரை வரவழைப்பதுண்டு. சமீபத்தில் சிறிது காலமாக அந்த துறவி யாத்திரை போயிருந்ததால் அரண்மனை பக்கம் வரவில்லை. 2-3 நாட்களுக்கு முன் அவர் திரும்பி வந்திருப்பதாக கூறினார்கள். நிம்மதியற்ற அந்த சூழ்நிலையில் அந்த துறவியை வரவழைத்து பேசினால் மனத்தெளிவு ஏற்படும் என்று அவருக்கு தோன்றியது. உடனே சிவிகையை எடுத்துப்போய் அவரையும் முடிந்தால் மற்றொருவரையும் அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்பினார். சில நாழிகைகளில் அவர் வந்து சேரும் வரை தனிமையும் கவலைகளும் மகாராணியாரின் மனதை வாட்டி எடுத்துவிட்டன. 2 துறவிகளுமே வந்திருந்தார்கள். ஒளி தவழும் தூய முகமும் முண்டிதமாக்கப்பட்டு வழுவழுவென்று மின்னும் தலையுமாக அருளொளி கனியும் அந்த துறவிகளின் தோற்றத்தை பார்த்தபோதே நிம்மதி வந்து விட்டது போலிருந்தது. மகாராணி எதிர்கொண்டு எழுந்து சென்று வணங்கி அவர்களை வரவேற்றார். ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து கொண்டு தன் யாத்திரை அனுபவங்களை சிறிது நேரம் கூறினார்கள். அந்த சமயத்தில் அதங்கோட்டாசிரியரும் பவழக்கனிவாயரும் வேறு அங்கு வந்து சேர்ந்தார்கள். சரியான அவை கூடிவிட்டது என்று நினைத்து மனநிறைவு பெற்றார் மகாராணி. சுவாமி, கவலைகளை உணர்ந்து கொண்டு கலங்கும் இயல்பு முதலாக எப்போது மனித மனத்துக்கு உண்டாயிற்று என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு குணவீர பண்டிதருடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்தார் மகாராணி. குணவீர பண்டிதர் தம்மோடு வந்திருந்த கமலவாகனரை பார்த்து சிரித்தார். பின்பு கூறினார், இன்பங்களை உணர்ந்து மகிழும் இயல்பு ஏற்பட்ட போது. மகாராணி இதற்கு பதில் சொல்வதற்குள் அதங்கோட்டாசிரியரும் பவழக்கனிவாயரும் குறுக்கு கேள்வி கேட்டார்கள். பேச்சு அவர்கள் 4 விவாதம் போல சுழன்றது. மகாராணி அதன் நயத்தை விலகியிருந்து அனுபவிக்கலானார். சமணர்கள் எப்போதுமே நிலையாமையைத்தான் வற்புறுத்துவார்கள். அதங்கோட்டாசிரியர் பிரான் இடையிலே குறுக்கிட்டார். நிலையாமை ஒன்றே நிலைப்பது, நிலைப்பதாக தோன்றுவதெல்லாம் நிலையாதது என்றுதானே சமணர்களின் நூல்கள் எல்லாம் கூறுகின்றன என்றார் பவழக்கனிவாயர். நீங்கள் எங்களுடைய கொள்கையை திரித்து கூறுகிறீர்கள். நிலையாமையை குறித்து எல்லா சமயங்களுமே உடன்படுகின்றன. எங்கள் நூல்கள் உண்மையை ஒழிக்காமல் சொல்லும் போது கசப்பாக இருக்கிறது. திருக்குறளும் நிலையாமையை சொல்கிறது. எங்கள் சமயத்தார் எழுதிய 4 அடியாரும் நிலையாமையை சொல்கிறது. திருக்குறள் வாழ்க்கை நிலையாதது, செல்வம் நிலையாதது, இளமை நிலையாதது. ஆனாலும் வாழ்ந்து பார், மனைவி மக்களோடு அறம் பிழறாமல் வாழு, புகழ் எய்து என்று நம்பிக்கையூட்டுகிறது. நாங்கள் சாதாரண மனித இயல்பை மனதில் கொண்டு பயமுறுத்தி சொல்லியிருக்கிறோம் என்றார் குணவீர பாண்டிதர். எங்கே நிலையாமையை பற்றி ஒரு பாட்டு சொல்லுங்கள் என்று அவரை கேட்டார் அதுவரையில் பேசாமல் இருந்த மகாராணி. இளமையும் நிலையாவால் இன்பமும் நின்றவல்ல, வளமையும் அக்தேயால் வைகளும் துன்ப வெள்ளம் உளவென நினையாதே செல்கதிக்கென்று மென்றும் விளை நிலம் முழுவார்போல் வித்து நீர் செய்து கொள்மின். குணவீர பண்டிதரின் குரல் கணீரென்று ஒலித்து ஓய்ந்தது. இதுதான் எங்கள் தத்துவம். இன்றைக்கு இருப்பதை என்றைக்கும் இருக்கும் என்று எண்ணி நம்பி நாங்கள் ஏமாறுவதில்லை. என்றைக்கும் இருக்கும் எதுவோ அதை பதிவு செய்ய முயலுகிறோம். அவரே விளக்கினார். தமிழ் இலக்கியத்திலுள்ள பெரும்பாலான சமணப் பாடல்கள் இதைத்தான் வற்புறுத்துகின்றன என்று அதங்கோட்டாசிரியர் கூறினார். சித்திரக்காரனுக்கு 7 வர்ணங்கள் மேலும் ஒரே மாதிரி அன்புதான். உலகத்திலுள்ள இன்பம் துன்பம் எல்லா உணர்ச்சிகளையும் நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை. எல்லாமே நிலையாதவை என்ற உணர்வில் அடங்கியவை. நிலையாதவற்றை வெறுக்கவில்லை, அனுதாபப்படுகிறோம். எவ்வளவு நாட்களானாலும் வாடாது என்ற பேதமை நினைவுடன் கையில் பூச்செண்டை ஏந்தி கொண்டிருக்கும் குழந்தை மாதிரி உலகம் இருக்கிறது. நாங்கள் தூர இருந்து அந்த குழந்தையை பார்த்து அனுதாபப்படும் வயதானவர் போலிருக்கிறோம். காரணம், அந்த பூச்செண்டு வாடிவிடும் என்ற உண்மை எங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது என்றார் குணவீரர். விவாத முறைக்கு உங்கள் பேச்சு ஏற்கும், ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவராதே என்றார் பவழக்கனிவாயர். நடைமுறையை பற்றி கவலைப்படுகிறவர்கள் அல்லது பயப்படுகிறவர்கள் எந்த லட்சியங்களையும் நிறுவ முடியாது என்று பவழக்கனிவாயருக்கு கமலவாகனர் பதில் கொடுத்தார். விவாதம் கருத்து செறிவுள்ளதாக இருந்தது.
அந்த உரையாடல் வளர்ந்து கொண்டே போன விதத்தில் மகாராணிக்கு ஆறுதல் ஏற்பட்டிருந்தது. நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு குணவீர பண்டிதர் புறப்பட எழுந்தார். எல்லோருமே மரியாதையாக எழுந்து நின்றனர். சுவாமி, ஒரு சிறு விண்ணப்பம். என்ன? தாங்கள் சற்று முன் பாடினீர்களே, அந்த பாடலை ஒரு ஓலையில் எழுதி கொடுத்துவிட்டு போக இயலுமா? இருந்தார் போலிருந்து நினைத்து கொண்டு கேட்பவர் போல் கேட்டார் மகாராணி வானவன் மாதேவி. ஆஹா, ஓலையும் எழுத்தாணியும் கொண்டு வர சொல்லுங்கள், இப்பொழுதே எழுதி கொடுத்து விட்டு போகிறேன் என்றார் அவர். ஓலையும் எழுத்தாணியும் வந்தன. குணவீரர் வாயால் சொல்ல கமலவாகனர் ஓலையில் எழுதினார். எழுதி முடித்ததும் மகாராணி அதை பயபக்தியோடு வாங்கிக் கொண்டார். அந்த பாட்டுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து மகாராணியார் வாங்கி கொண்டதைக் கண்டு அதங்கோட்டாசிரியரும் பவழக்கனிவாயரும் ஆச்சரியத்தோடு சிறிது அசூசையும் அடைந்தனர்.